Hello friends, NMMSோட மாடல் கொஷின் பேப்பர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2025லேருந்து 2026 ஸ்டேட் லெவலில் மார்க் டெஸ்ட் 1 மென்டல் அபிலிட்டி டெஸ்ட். இது மாடல் கொஷின் பேப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மார்க் வந்துட்டு 90 மார்க்ஸு, டைம் வந்துட்டு 90 மினிட்ஸ். ஒரு கொஷினுக்கும் ஒரு மினிட்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். இன் ஈச் கொஷின், இதில் இருக்கிற எல்லா கொஷின்லையும் பார்க்கலாம், நம்பர்ஸ் லெட்டர்ஸ் ஆர் அரேஞ்ச்டு பேஸ்டு ஆன் சேம் பேட்டர்ன். எல்லாமே வந்துட்டு இது நம்பர்ஸு லெட்டர்ஸு ஒரு சேம் பேட்டர்னாக வந்துட்டு அரேஞ்சு ஆகிருக்கும். நம்ம அந்த கேள்விக்குறி இருக்குல்ல, அதை நம்ம கரெக்டாக அந்த பேட்டர்ன் படி நம்ம படித்து கரெக்ட் ஆன்சரை சூஸ் தி கரெக்ட் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஒன்னோட க்யூப் என்ன? 1 இல்லை, 1 1s are 1, 1 1s are 2. நம்ம 1 கூட எத்தனை 1 சேர்ந்தாலும் 1 தான் வரும். ஸோ பக்கத்தில் 1ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் 2, அந்த 1 விட்டுடணும். நெக்ஸ்ட் 2ஓட க்யூப் 8 பக்கத்தில் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு 3ஓட க்யூப் என்ன? 27. இதை மட்டும் பார்த்தா போதாது, நெக்ஸ்ட்டு இதுவும் பார்க்கணும். 4ஓட க்யூப் 64. அப்போ கரெக்டாக வருதா? அப்போ ஃபஸ்ட்டு ஒன்னோட ஆன்சர் 427. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்க்கலாம். இது வந்துட்டு 1 கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க, 7 13 21. நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போனா 1 ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணியிருக்காங்க? 1ஓட 2 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது 1 + 2 வந்து 3. நெக்ஸ்ட்டு 3 கூட 4 ஆட் பண்ணியிருக்காங்க. 4 + 3 வந்து 7. 7 கூட 6 ஆட் பண்ணியிருக்காங்க, 13. இந்த மாதிரி வரிசையாக போயிட்டுருக்கா. 2 4 6 8 அந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்களேன், 13 கூட 8 ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்துட்டு 21 தான் கிடைக்கும். அப்போனா 2 டேபிள் வரிசையாக போயிட்டுருக்கு. 2 4 6 8. அப்போனா நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 10 தானே. இப்போது 21 கூட 10 ஆட் பண்ணால் 31. தேர்ட் ஆப்ஷன் 31 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6 7 13 20 33 தேர்ட் ஒனுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. ஃபஸ்ட்டு 2 நம்பரில் பாருங்கள், 6 7 அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 13 வந்திருக்கு. 7 13 ஆட் பண்ணி 20 வந்திருக்கு. 20யும் 13ம் ஆட் பண்ணி 33 வந்திருக்கு. 33யும் 20யும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு 53 கிடைக்குமா? ஃபஸ்ட் ஆப்ஷன் 53. டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணி கூட பாருங்கள். நெக்ஸ்ட்டு 4th one 23 32 26. நெக்ஸ்ட்டு விட்டுட்டு 29 40 32 44 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களா. இது வந்து எந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்கன்னா, 23 32வை விட்டுருங்க. 23 கூட +3 ஆட் பண்ணி 26. இந்த நடுவில் இருக்கிற அந்த கொஷின் மார்க்கை விட்டுருங்க. அப்போது 26ல் +3 பண்ணி 29. 40யை விட்டுட்டு 29ல் +3 பண்ணால் 32. அதே மாதிரி போயிட்டுருக்கா. சரி, நடுவில் விட்டோம்ல, அதை பார்க்கலாம். 32 பாருங்கள். 32வோட நம்ம வந்துட்டு 4 ஆட் பண்ணால் 36 கிடைக்கும். 36ஓட 4 ஆட் பண்ணால் 40 கிடைக்கும். 40 கூட 4 ஆட் பண்ணால் தானே 44 கிடைக்கும். அப்போனா நம்மளுக்கு 32ஓட +4 ஆட் பண்ணால் 34. சாரி, 32 கூட 3 ஆட் பண்ணால் 4 ஆட் பண்ணால் சாரி கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். 32 கூட 4 ஆட் பண்ணால் 36. நம்மளுடைய 4th ஆன்சர் 36 ஆன்சர். நெக்ஸ்ட்டு 2 5 13 36 104 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. 2
2ஓட கியூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிஏபி டேஷ் ஏ டேஷ் சி டேஷ் பிசி டேஷ் பிசி டேஷ் பி டேஷ் ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அந்த டேஷில் இருக்கிறது தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படியே தரவா சிஏபி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த டேஷில் சிஏபி போட்டுக்கலாம். ஏபி அந்த மாதிரி தானே வருது. ஏஏஏ இங்கே பாருங்கள், இங்கே சி வந்திருக்கு, இங்கேயும் சி வந்திருக்கு, இங்கேயும் சி. எல்லாத்துலேயும் இருக்கிற ஃபஸ்ட்டு இது பாருங்கள் சிசி தான் வந்திருக்கு. அப்போனா ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் சி வரும். இதில் எது சி இருக்குது? ஃபோர்த் ஆப்ஷனில் தானே இருக்குது. நம்மளுக்கு ஒரு மார்க்கு 1 அதனால் நம்ம ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு டேஷ் சின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா. இந்த ஆப்ஷனில் எது சி ஃபஸ்ட்டு இருக்குது? ஃபோர்த் ஆப்ஷனில் தானே இருக்குது. அதனால் ஃபோர்த் ஆப்ஷன் தான் சிபிஏஏசி. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செவன்த் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு D1S G4V J9Y M16B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா டி ஃபஸ்ட்டு DGJM பாருங்கள். டிக்கு அடுத்து என்ன இஎஃப்பை விட்டுட்டு ஜி போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜிக்கு அடுத்து ஹெச்ஐயை விட்டுட்டு ஜே போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இதில். கேஎல்க்கு அடுத்தது எம் போட்டிருக்காங்களா. அப்போனா என்ஓக்கு அடுத்தது பி இதில் எந்த ஆப்ஷனில் இருக்குது? 1 இருக்குது, 3 இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் இது கண்டுபிடிக்கலாம். 1ஓட ஸ்கொயர் வந்துட்டு 1, 2ஓட ஸ்கொயர் வந்துட்டு 4, நடுவில் இருக்கிறது பாருங்கள். 3ஓட ஸ்கொயர் வந்துட்டு 9, அப்போது 4ஓட ஸ்கொயர் வந்துட்டு 16. அப்போது நெக்ஸ்ட்டு 4க்கு அடுத்து என்ன 5ஓட ஸ்கொயர் என்ன 25. ரெண்டுத்துலேயும் 1 and 3லேயும் 25 தான் இருக்குது. P25 லாஸ்ட்டு என்ன வருதோ நம்மளுக்கு அதுதான். சரி பார்க்கலாம். எஸ் டியூ விட்டுட்டு வி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டியூ விட்டுட்டு வி போட்டிருக்காங்களா. WX விட்டுட்டு ஒய் போட்டிருக்காங்க. அப்போது ZA விட்டுட்டு பி போட்டிருக்காங்க. ரெண்டு லெட்டராக லாஸ்ட்லேயோ விட்டுருக்காங்களா. அப்போனா சியோ டியோ விட்டுட்டு இ போட்டிருக்காங்க. அப்போனா நம்மளுக்கு என்ன வருது? லாஸ்ட்டில் இ வருது. P25E தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொஷின் நம்பர் 8லேருந்து 12 வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.